Hi, 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 hi. நான் பசங்களா நான் சொல்கிறது கேட்குதா? Is my audio video is clear? Hi, 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 hi. Good evening, good evening, good evening, good evening. நான் சொல்கிறது கேட்குதாடா? நான் சொல்வது கேட்கிறதா? Is my audio and videos are clear? Good evening, good evening, good evening, good evening, good evening. Just a minute. Give me a minute. Yeah. Good evening, Kanangala. Good evening, good evening, good evening, good evening, good evening, good evening, Prithvi. Hello, 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 hello. Star Sisters, Sathika Nakshu. Good evening, hello, 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 hello. Good evening, good evening, good evening. நான் சொல்கிறது கேட்குதுல? என் ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்குல்ல? வாய்ஸ் ஆடியோ வீடியோ எவ்ரிதிங் இஸ் கிளியர் தானே? How is everyone? How is everyone? Fine, fine, fine. Yeah, சொல்லுங்க பாப்போம். It's my AV. It's my AV is clear. AV clear ada. AV clear ah, AV clear ah. நான் சொல்கிறது கேட்குதா? AV clear அக்கா. அங்கேயாப்பா? ஃபைன்ரா. ஓகேங்களா, இன்னும் லைவ் போயிட்டே இல்லைப்பா. நம்ம இப்போ தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஸில் நம்ம இப்போ தான் ஆரம்பித்தோம். ஓகேங்களா, எப்போவுமே நம்ம 5 மணிக்கு ஆரம்பிப்போம். இன்றைக்கி கொஞ்சம் பிஸியான ஒர்க் இருந்துச்சு. பிகாஸ் யூ நியூ இட். ஓகேவா, ஏன் நியூ இட் நமக்கு வந்தாச்சு, நீட் வந்தாச்சு, NTA அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியாச்சு. NTA நீட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான வேலை இன்னும் போயிட்டே தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். ஓகே, ஜஸ்ட் நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி என்னென்ன கொஷின்ஸ் இந்த நம்ம போன சாப்டரில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பண்ணுறது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ் பேஸில் போர்டு எக்ஸாம் கொஷின்ஸில் சில கொஷின்ஸும் டைம் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தும் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஃபைன்ரா. மோகன், நீட் அப்ளிகேஷன்ஸ் என்ன போயிட்டுருக்கோம்? என்னோட உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதான். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு உள்ளே வரும்போது ஒரு லைவ் போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்களே. ஸோ யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது எல்லாருக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தெரியாமல் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. நீட் அப்ளிகேஷன் வந்து அஃபிஷியலாக நேற்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்று அரௌண்டுக்கு மார்னிங்கே வந்துட்டு ஓப்பன் ஆயாச்சு. ஸோ அப்ளை பண்ணாதவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்ளை பண்ணிடாதீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 நாள் ஆகட்டும். எப்போவுமே அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணலை அப்படின்னா 2 days. அதான் நான் சொன்னேன். ஓகேங்களா, யாராவது அதை பார்க்காம இருந்தாங்களோ அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியதுனால தான் அதெல்லாம் வந்து அப்படியே ஓடிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ வேறு ஒரு காரணமும் இல்லாது. ஸோ இன்னும் யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது நீங்கள் ஆஃப்டர் 10ஆம் தேதியிலேருந்து மேலே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம மேம் வீடியோ போட்டுருக்காங்க. நிறைய சேனல்ஸ் வந்து ஒன்று வீடியோ போட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் உட்காந்து பாருங்கள். ஓகே, உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க இருந்துச்சுன்னா நம்ம மேம் போட்ட வீடியோ கரெக்டாக பாருங்கள். மேம் இன்னும் அண்ட் அவுட் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நீட் எழுதுறது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணால் தான் நீ நீட் பாஸ் ஆனால் கூட உனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு டிட்டர்மைன் பண்ண போகிறது எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணுறீங்களா இல்லையான்றது தான். ஸோ அதனால் டைம் எடுத்து ஆஃப்டர் 10 நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அந்த பக்கெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. NTA தானே விட்டுருக்கான். NTA விட்டால் 1008 பக் இருக்கும். NTA விட்டுருக்கான். ஒரு 2 நாள் பக்கெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக உட்காந்து 2 நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, இது வரைக்கும் ஃபில் பண்ணாமல் யாராக இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணாதீங்க. ஒரு 2 daysக்கு அப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, அது டைம் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். அது அவசரப்படாதீங்க. எப்படி ஃபில் பண்ண எல்லா ப்ரொசீஜரும் தெரிஞ்சதுக்கப்புறமா ஃபில் பண்ணால் போதும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். வீடியோஸில் எப்படி ஃபில் பண்ணுறாங்க, எப்படி அப்லோட் பண்ணுறாங்க, போஸ்ட் கேமரா ஃபோட்டோனா என்னது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா என்னது, இந்த டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க. டாக்குமெண்ட் என்ன கொடுக்கணும், என்ன கேட்டகரி சர்டிஃபிகேட், என்ன கேட்டகரி சர்டிஃபிகேட் மட்டும் தான் கேட்குறான். 2025 ஆட் பண்ணுமா, 2026 ஆட் பண்ணுமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணு. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த தம் ஃபிங்கர்லாம் வைக்க சொல்கிறான், தம் ஃபிங்கர் வைக்க சொல்லி இப்படி வச்சிடாதீங்க. ஓகேங்களா, வைக்க சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சக்கூடாது. இப்படிலாம் கேட்கல. ஓகேங்களா, தம் ஃபிங்கர் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இடம் இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பண்ணி இப்படி ஒரு A4 ஷீட் எடுத்து இப்படி வருது. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த எடுத்துகிட்டு இப்படி வைக்கணும். ஓகேங்களா,
இப்படி வைக்கணும், வரமாட்டேங்குது, இதுதான் வருது. ஓகே, தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த கை விரலில் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து இப்படி வைக்கணும். இப்படி தான் வைக்கணும், இப்படி வைக்கக்கூடாது. இப்படி தான் வைக்கணும், இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். அதேமாதிரி 2 கையும் வைக்கணும். 2 கையும் அந்தமாதிரி பேரலாக வச்சா மட்டும்தான் அவன் ஏற்றுப்பான். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு அடிக்கணும். சும்மா ஏனோ தானோ பண்ணுறேன் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகேவாங்கண்ணா? ஹலோ 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 ஹலோ, குட் ஈவினிங், குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங் ஷைலிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணணும், எப்படி இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து கரெக்டாக அடிக்க பாருங்கள். அவசரப்பட்டு எதையாவது தப்பாக பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஷுவர். நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? யா, இன்றைக்கான செஷன் ஆரம்பிச்சு நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கணுங்களா? எல்லாம் ரெடியா? யா, ரெடின்னு ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுருங்க. கமான் செஷன் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. நம்ம அந்த கொஷின்ஸை மட்டும் பார்த்துலாம். ஓகே, என்ன எம்சிக்யூஸ் ஆஸ்பெக்டில் வந்துட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க, எம்சிக்யூஸ் ஆஸ்பெக்டில் வந்துட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்கன்றதை மட்டும் நம்ம டக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து செஷனை முடிச்சிடலாம். ரொம்ப ஷார்ட்டான செஷனாக தான் இருக்கும். முன்னாடியே சொல்லிடுறேன், ரொம்ப ஷார்ட்டான செஷனாக தான் இருக்க போது. ஸோ எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணிவிட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்கன்றதை பார்த்து நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். சூப்பராக அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது லைக் பண்ணி விட்ருங்க. இன்னும் யாருக்கா தெரியல நீட் அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நீட் அப்ளிகேஷன் வந்துச்சாண்டா சீக்கிரமாக இது பண்ணுறா அப்படின்றது. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்துருவோமா? யா, ரொம்ப சின்ன போர்டாக இருக்கிறதுனால at which stage of life the oogenesis process is initiated? எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு oogenesis process இனிஷியேட் இருக்க வாடா டிஜான். at which stage of life the oogenesis process is initiated? கேர்ள்ஸில் oogenesis அப்படின்ற ப்ராசஸ் வந்து எப்போ இனிஷியேட் ஆகுது அப்படின்றாங்க. at which stage of life oogenesis process initiated அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க கருவிலே இருக்கும்போது, எப்போ இருக்கும்போது அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கருவுற்று இருக்கும்போது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவங்க வயிற்றுக்குள்ளே எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கும்போதே அது வந்து அவங்களுக்கு இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஒரே நிமிஷம். யா, ஸோ the answer is going to be none other than option B. ஆப்ஷன் பி, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். ஓகே, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜிலே இருக்கும்போது அந்த கேர்ள்ஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா oogenesis வந்து இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இஸ் ஆப்ஷன் கோயிங் டு பி பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பராக சாதிஷ்கா, பிருத்திவி. ஓகே, ஆப்ஷன் பி எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் பர்த் வராதுறாக்கன்னா பர்த் ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் எந்த oogenesis வராது. எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வயிற்றில் கருவுற்று இருக்கும்போதே, ஓகே, வயிற்றில் கருவுற்று இருக்கும்போதே நம்ம வந்து அதை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் ரக்கணும். ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்த்துலாம். டக்குன்னு பார்த்து டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். த ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இன்க்ளூட். வாட் டஸ் த ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இன்க்ளூட்? What does the female external genitalia include? ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது. நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்க. ஃபார் போர்டு எக்ஸாம் சரி, எந்த போர்டு எக்ஸாம் வந்துட்டு எம்சிக்யூஸ் ஈஸியாக தான் இருப்போது. நம்ம வந்து இதில் கை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பல்சரி கொஸ்டின் தான் கை வைப்பாங்க. அது கூட நம்ம டிகிரேட் பண்ணியாச்சு, அப்படிலாம் கேட்க போகிறாங்கன்றது நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ நீட் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தாலே போதும். ஸோ அது வந்து பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபீமேல் ஜெனிட்டாலியா இன்க்ளூட் மான் பியூபிஸ் இருக்கும், லேபியா மெச்சோரா இருக்கும், கிளிட்டோரஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது மூணுமே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ரொம்ப முக்கியங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 1 மார்க் பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மாதிரி நீட் பேஸஸ்லேயும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆஸ்பெக்ட்லேருந்து கண்டிப்பாக வரப்போகுது. ரீப்ரொடக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இந்த பேஸ்லையும் வரப்போகுது. ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்க போகுது. ஓகே, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். எஸ் சாதிஷ்கா, பிருத்திவி, கலக்கிட்டிங். ஓகேவா? ஸோ இஸ் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்துடலாம். The opening of vagina is often covered partially by the membrane called. Opening of vagina partially covered by a membrane. எந்த membrane covered ஆயிருக்கும்? Which membrane covered the opening of vagina? Partially தான் covered ஆயிருக்கும், fully இல்லை, partially covered ஆயிருக்கும். ஓகேவா? யா சோஹனா, பிரதான், பிருத்வி, Sadinashku. Okay, is going to be option A. Hymen is the correct answer. Super கண்ணுங்களா. Okay, is going to be option A. Hymen. Okay, option A. Hymen தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போது. ஸ்டார் சிஸ்டர்ஸ் கலக்கிட்டீங்க. Okay, so hymen தான் என்னது partially open ஆனது. இந்த hymen தான் என்ன பண்ணுதுன்னா maybe an indication of maybe தான். ஓகேங்களா?
மேபி தான் மறந்துடக்கூடாது. வெர்ஜினிட்டி வந்துட்டு ஹைமன் ப்ரெசென்ட் ஆயிரங்களுக்கு இருக்காது இருக்கும் அப்படின்ட்டு நிறைய கான்ஸ்பிரசி தான் நிறைய ஓடிட்டுருக்கு. நல்லா புரிஞ்சவங்க, இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஹைமன் வந்துட்டு பிரேக் ஆகும் அப்படின்றது எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்கோர்ஸ் பண்ணியும் கூட ஹைமன் வந்து நிறைய பேருக்கு அப்படியே இருக்குது, கிழியாமல் அப்படியே இருக்குது, ஓகே, பிரேக் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இன்டர்கோர்ஸ் தான் ஒரே காசாக இருக்கக்கூடாது ஹைமன் டோர் ஆகிறதுக்கு. ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எதாவது ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எடுக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸில் இருந்தால் கூட நமக்கு வந்துட்டு இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு ஹைமன் வந்து டோர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஹைமன் கேன் நாட் பி டிட்டர்மைன் த வெர்ஜினிட்டி, ஓகேங்களா. ஹைமனை வச்சு அந்த கேர்ள் வந்து வெர்ஜினா இல்லையா டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. அது ஒரு கான்ஸ்பிரசி தான், அது ஃபால்ஸான ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் பார்ஷியலி கவர்டாக இருக்குது. இது வெஜ்ஜினாவை பார்ஷியலி கவர்டாக இருக்குது. ஓகே, சூப்பர். 𝑧𝒑𝒏𝒔 ப்ருத்வி சோனா கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா, சூப்பர், ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டைனி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் விச் லைஸ் ஆன் த அப்பர் ஜங்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க, அப்பர் ஜங்ஷன் ஆஃப் த 2 லேபியா மைனோரா இஸ். லேபியா மேஜோரா அதுக்குள்ள மேலே இருக்கிறது, அப்பர் ஜங்ஷனில் ப்ரெசென்ட் இருக்கிறது, which is the tiny finger-like structure which lies at the upper junctions of the 2 labia minora is called as a option C, clitoris. Okay, yeah, option C, clitoris is the correct answer. Option C, clitoris. Option C, yes, okay, option C, clitoris is the correct answer. Then it's going to be option C, option C. Okay, yeah, super. Okay, now next question பார்த்துலாம். அடுத்த question என்ன வருதுன்னா, how many mammalian lobes are found in each breast? How many mammalian lobe are found in each breast? ஒரு each breastல வந்துட்டு எத்தனை mammalian lobe நம்மளால பார்க்க முடியும்? How many mammalian lobe can be seen in each breast? How many கணங்களா? How many mammalian lobe can be seen in each breast? Each breast அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஒரு breastலையும் எத்தனை mammalian lobe பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 20. The alveoli of mammalian glands opens into. The alveoli of mammalian glands opens into. Is it buffering? Buffering ஆகுதா? Is it buffering ஆடா? சால்வ்டா பேக் டு நார்மல் வந்தாச்சா? பஃபர் ஆகல? பஃபர் ஆகல? whether it is buffering or not, எனக்கு பஃபர் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, சூப்பர், சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, டக்குங்களா இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். The alveoli of mammalian glands opens into. The alveoli of mammalian glands opens into. ஓகேடா, தேங்க்யூ. The alveoli of mammalian glands open into. The mammalian tubules, mammary ducta, lactiferous ducta, mammalian lobes. Where does the alveoli of mammalian glands opens into? Where do they opens into? Where do they opens into கண்ணுங்களா? தெரியலையா பார்த்துடலாமா? The alveoli of mammalian glands opens into. Alveoli of mammalian glands opens into mammalian tubules. Mammalian glands opens into mammalian tubules தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? The mammalian glands opens into mammalian tubules is going to be option A is the right answer. And just give me a minute. Option A is the right answer நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். Okay, it's going to be mammalian tubules. Yesma, Najima, Pratika, it's going to be mammalian tubules. Option A is the right answer. Okay, option A, mammalian tubules are right answer. Okay, yes, fantastic and fantabulous. ஒரு 5 question முடிச்சு ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாதெல்லாம் லைக் பண்ணி விட்டுருங்க பார்ப்போம். யா, கமான் காய்ஸ், ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுருக்கண்ணா. கமான். அப்படி நெருப்பு அள்ளட்டும், நெருப்பு மழை பொழியட்டும் அப்படின்றது. ஹாய் லவேஷ், ஹாய்டா. ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. அடிச்சு உடச்சி விட்ருங்க லைக் பட்டனை. எஸ், ஹாய் லவேஷ், ஹாய் ஹுசேன், ஹாய் 𝒕𝒑𝒔, ஹாய். எவனும் ஒரு பேரில் வர்றதில்லை, அவங்க பேர் வர்றதில்லை. ஓகேவா? யா சூப்பரா, தேங்க்யூடா. நம்ம கட்சி சிம்பிளான நெருப்பை எப்படி அள்ளி விட்டுட்டு நம்ம கொள்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். படிக்கிறவனெல்லாம் பாஸ் ஆக மாட்டான், தெளிவாக படிக்கிறவன் தான் பாஸ் ஆகணும். ஸோ தெளிவாக படித்து பாஸ் ஆகிற வழியை பாருங்கள். இந்த வரைக்கும் செஷன் லைக் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா செஷனை லைக் பண்ணிவிட்ருங்க. ஓகேவா? தேங்க்யூடா. ஓகேவா?
எஸ் உள்ளே இருக்கிற ஃபயர் அப்படியே வெளியே வந்து கர்ஜிக்கணும். ஓகே, உள்ளே இருக்கிற ஃபயர் அப்படியே வெளியே அப்படியே கர்ஜிக்கணும். ஓகேவா, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். The next question is none other than going to be the milk is sucked out through. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா, milk is sucked out through. எது வழியாக மில்க் வந்து சக் டவுன் பண்ணுறாங்க? சக்ட் அவுட் த்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுக்கல, நிப்பிள் கொடுக்கல. அப்போ என்னவா இருக்கலாம்? இந்த மில்க் டெட் சக்ட் அவுட் த்ரூ. தேங்க்யூடா. ஓகேவா, ஹார்ட் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கும் எல்லா உள்ளவங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இதை சொல்லுங்கள் பார்ப்போம். மெமீரியன் கிளாண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹவு டஸ் த மில்க் இஸ் சக்ட் அவுட் த்ரூ? சூப்பராக ப்ருத்வி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, இஸ் த்ரூ. ஹவு டஸ் த மில்க் இஸ் சக் அவுட் த்ரூ? பை த லாக்டிஃபரஸ் டக்ட். ஆப்ஷன் பி லாக்டிஃபரஸ் டக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி லாக்டிஃபரஸ் டக்ட் ராக்கணும். ஓகே, ஆப்ஷன் பி லாக்டிஃபரஸ் டக்ட். ஓகேவா, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்டு. ஓகே தேங்க்யூ. நான் ஃபயர் தான் சொன்னேன். ஜஸ்ட் ஆஸ்க் டு ஃபயர். ஓகேங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க தெரியும், நீங்கள் நல்ல பசங்களாட்டு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி லாக்டிஃபரஸ் டக்ட் தான் கரெக்டான ஆன்சராக பார்த்துட்ருக்கோம். இஸ் நன் அதர் ஆப்ஷன் பி லாக்டிஃபரஸ் டக்ட் ஆக்கணும். ஓகேவா, எஸ் நஜ்மா பிரதீகா ஸ்டார் சிஸ்டர் பிருத்வி கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் டி லாக்டிஃபரஸ் டக்ட் தான் கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, இட்ஸ் அரௌண்ட் அ மேட்ச் பண்ணி பாருங்க பார்ப்போம். காலம் 1 அண்ட் காலம் 2 ஓவேரி, ஃபிம்பரே, மயோமெட்ரியம் அண்ட் செல் ஆஃப் ஆல்வியோலி கொடுத்துருக்காங்க. அண்ட் காலம் 2 என்ன கொடுத்துருக்காங்க? டெலிவரி ஆஃப் பேபி, ஸ்டெராய்ட்ஸ், ஹார்மோன், செக்ரீஷன்ஸ், மில்க் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக மேட்ச் பண்ணி என்ன அதுக்கு எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கமான்ட்ரா, குயிக்காக அடிக்கணும். ஷாம்குமார் அப்படியா? பார்த்துடலாமா? ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மிச்சம் இருக்காங்களா? ஆன்சர் பண்ணுங்கள். கமான் காய்ஸ். எஸ் ஷெல்வி, என்ன ஒரு ஆள் ஒன்று ஆன்சர் பண்ணுறீங்க? அவ்வளோ கஷ்டமான என்ன மேட்ச்சு? ஓவரி, ஃபிம்பரே, மயோமெட்ரியம், செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலி. ஆடாப்பா, நீங்கள் செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலி பார்த்தாலே நீங்கள் என்னது இந்த செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலி பார்த்தாலே அடிச்சிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலி இப்போ தான் படித்தோம். மெமேரியன் கிளான்ஸில் படிச்சுட்டு இருக்கும்போது ஆல்வியோலி இப்போ தான் படித்தோம். இட்ஸ் நன் அதர் செக்ரீஷன் ஆஃப் மில்க். அப்போ அதை வச்சு பார்த்தாலே நம்ம ஆப்ஷன் ஏன்றதை அடிச்சிருக்கலாம். ஒரு ஆப்ஷனை வச்சுட்டே நம்ம அடிச்சிருக்க முடியும். ஓகே, செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலி கண்டிப்பாக மில்க் செக்ரேஷனை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. வேறு எதுலையுமே மில்க் செக்ரேஷன் கிடையாது. அதேமாதிரி ஃபிம்பர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கலெக்ஷன் ஆஃப் ஹோம். இது ரொம்ப சிம்பிள். ஓவர் ஸ்டெராய்டு ஹார்மோன், அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காத விஷயமா இருக்கும். பட் ஓவர் வந்து ஸ்டெராய்டு ஹார்மோன். மயோமெட்ரியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆஃப் பேபி அப்படி பேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, டெலிவரி ஆஃப் பேபி தான் மயோமெட்ரியம் வந்து பண்ணிட்டு போவோம். எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம் படிப்போம். பார்த்தீங்களா, இந்த சர்விக்கல் கெனால் அண்ட் பர்த் கெனால் அப்படின்னு சொல்லி சர்விக்கல் கெனால் அண்ட் வெஜைனா சேர்த்து தான் சொல்லுவோம். ஓகேவா, சர்விக்ஸ் ப்ளஸ் வெஜைனாவை சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? we call that as a birth canal அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, சர்விக்ஸ் எதுக்கு எழுதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? birth canal அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேவா, அதுதான் இந்த மயோமெட்ரியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்துருக்கோம். ஸோ இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். நஜ்மா, ஆன்சி, ஜெட், ஸ்டார் சிஸ்டர், பிருத்வி, பிரதீகா கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏடா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒன்று வச்சு நம்ம அடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, இந்த ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அடிச்சிருந்துருக்கலாம். ஸோ நான் தானே ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ராக்கணுங்களா? ஓகேவா, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமாங்கண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் கேமெட்ஸ் பை பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இஸ் நோன் ஆஸ். ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் கேமெட்ஸ் மட்டும் கேட்கல, பை பிரைமரி செக்ஸ் ஆர்கன் கேட்டிருக்கான். விச் இஸ் I will make many mistakes. You can make many mistakes and you have to make many mistakes. If you're not making many mistakes, you never studied properly. நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணால் அந்த மிஸ்டேக்லேருந்து மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணி உங்களை செல்ஃபாக நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். ஓகேவா, மிஸ்டேக் பண்ணுறதுங்க பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி தப்பு பண்ணுறது பிரச்சனை இல்லை. தப்பு மறுபடியும் பண்ணுறதுலாம் தப்பாக இருக்குது. ஒரு வாட்டி தப்பு பண்ணால் மனிதன் மறுபடியும் தப்பு பண்ணிட்டே தான் முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூ கேன் மேக் மெனி மிஸ்டேக்ஸ், as much mistake you want, but you have to learn from the mistakes. Okay, yeah, what is called as a process of producing gametes from primary sex organs in terms of process of producing gametes? நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். genesis, which is mean by genesis in medical termல நீங்கள் ஃபியூச்சர் டாக்டர்ஸு நாளைக்கு போயிட்டு நீங்கள் MBBSல போய் படிப்பீங்க. இந்த மெடிக்கல் டேர்மான ஜெனடிசிஸ் எதை பற்றி டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஃபார்மேஷன். ஜெனடிசிஸ் டாக் அபவுட் ஃபார்மேஷன். ஓகேவா,
ஃபார்மேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறான், கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறான். அப்போ என்னவா இருக்க போது நல்லா தானே கேமெட்ஸ் ஃபார்மேஷன் was going to be option A gametogenesis. Option A gametogenesis is the right answer. ஓகேவா, ஆப்ஷன் ஏ gametogenesis is the right answer நம்ம பார்த்துருக்கோம். நல்லா தானே ஆப்ஷன் ஏ gametogenesis. ஓகேவா, சூப்பர். ரசெட், நஜிமா, பிருத்திவி, ஸ்டார் சிஸ்டர்ஸ், பிரதீகா கலக்கிறீங்க கணங்களா. ஓகே, ஸோ none of them going to be option A gametogenesis is the right answer. We consider as option A gametogenesis. ஓகேவா, ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the immature diploid male germ cells that produce sperms are. This is a clue. Immature diploid, and again this is also another clue. Diploid male germ cells that produce sperms are diploid cells, which is diploid cells. மறந்துடாதீங்க, diploid cells ரா, it's going to be diploid cells. Diploid, you see the word diploid, you see the word diploid, please do see the word diploid. ஓகேவா, this is a key word கண்ணா, this is a very much key word. ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்வி அங்கே வச்சுருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே உங்களை வச்சுருப்பான். ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி diploid male germ cells that produces sperm. என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் ஸ்பெர்ம். சூப்பராக பிரத்திகா. ஓகேங்களா, ப்ரொடியூசர் ஸ்பெர்ம் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இட்ஸ் none other than going to be spermatogonia. ஆப்ஷன் ஏ spermatogonia. ஆப்ஷன் ஏ spermatogonia is none other than option A is the right answer. No problem, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. spermatogonia தான் வரப்போ. என்ன வரப்போகுது, ஆப்ஷன் ஏ ஸ்பெர்மாட்டோகோனியா. ஓகே, நோ ப்ராப்ளம். செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்ஸ் வராது, ஸ்பெர்மாட்டிட்ஸ் வராது, ஸ்பெர்மாட்டோசோவா வராது, பிகாஸ் எல்லாமே ஆப்ளாய்டு பேசிஸில் வந்துட்டு இருக்குது. பட் ஸ்பெர்மாட்டோகோனியா which is diploid content and where the ப்ரொடியூசர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து மெயினாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து மெயினாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஸ்பெர்மாட்டோகோனியா, ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிப்போம். ஸோ ஸ்பெர்மாட்டோகோனியா தான் வரப்போகுது. என்னென்ன தானே ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக பிரதீஷ். ஓகே, அதான் இப்போ சொன்னேன். திருமல் விஜயம் அதான் இப்போ சொன்னேன். ஓகேங்களா, இது எல்லாமே ஆப்ளாய்டு கண்டிஷனில் பேஸ் பண்ணிருக்கோம். டிப்ளாய்டு கண்டிஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இதாகக்கூடிய தான் கேட்டுருக்கான். ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ டாக்கணுங்க. ஓகேவா, நோ ப்ராப்ளம், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following cells during gametogenesis is normally diploid. இது வந்து AMT 2015 கேட்டிருக்காங்க. which of the following cells இதில் gametogenesis நார்மல் டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் கேள்விக்கு அடுத்த ஒரு பதிலே இதுதான். ஓகேவா, டிப்ளாய்டு கண்டிஷனில் எதுவாக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரீப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது MCQ செவன் எப்படி கேட்பான்னா, டிப்ளாய்டு என்னவாக இருக்குது, ஹேப்ளாய்டு என்னவாக இருக்குன்றது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. which is all the diploid conditionல பேஸ் பண்ணியிருக்கு. டிப்ளாய்டுனா which is all contains of 23 chromosomes and which is all consists of 46 chromosome அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிப்ளாய்டு, ஹேப்ளாய்டு. ஓகேவா, ஸோ டிப்ளாய்டு, ஹேப்ளாய்டு என்னென்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக பிரத்திகா, பிருத்திவி, ஸ்டார் சிஸ்டர்ஸ் கலக்கிட்டீங்க. இப்போ தான் மறுபடியும் தான் பார்த்தோம் ஸ்பெர்மாட்டோகோனியா இஸ் அ டிப்ளாய்டு பேஸான ஃபார்மேஷன் நடந்தது. ஓகேவா, எஸ். நான் அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா போகுது அப்படின்றது பார்த்தோம்னா, among the following identify the cells which undergo mitotic division during spermatogenesis. Among the following identify the cells which undergo mitotic division during spermatogenesis. Mitotic division during spermatogenesis. பிரைமரி ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆகணும் நடக்கும். நல்லா பாருங்கள், மைட்டாட்டிக் டிவிஷன் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். யாஸ் மைட்டாட்டிக் டிவிஷன். யா மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்றது கேட்டிருக்கான். பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்னு மியாட்டிக் டிவிஷன் பேஸில் நடக்கும். மியாட்டிக் டிவிஷன் பேஸில் நடந்துட்டுருக்கும். மைட்டாட்டிக் நடக்காது. ஸோ ஒரு விஷயம் மைட்டாட்டிக்கில் பேஸ் நடந்திருக்குன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ்மா நஜிமா, ஓகே கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நோ கன்சிடர் பண்ணிருக்கோம். என்ன தானே ஆப்ஷன் டி. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் அடிச்சிடலீங்க. ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் ஹெட் பிகம் embedded in.
சார்ஜ் ஏற்றிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பெர்ம் வந்துட்டு அது ஹெட்டில் வந்துட்டு சார்ஜ் ஏற்றிக்கும் நம்ம படிச்சிருப்போம். அது என்ன சார்ஜ் ஏற்றிக்கும், அது எங்கேருந்து சார்ஜ் ஏற்றிக்கும், அது நியூட்ரிஷன்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்கும். சூப்பர் சார் சிஸ்டர் நினச்சுமா கலக்கிட்டீங்க. பட் இதில் பாருங்கள், ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அந்த ஒரு செல்லு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம்ல. வேர் டூ இட் ஆல் கெயின்ஸ் இஸ் என்சைம்ஸ். ஓகே, 2 டைப் ஆஃப் செல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்மேஷனால் இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து எங்கே போகுன்னா கரெக்டாக இதுக்குள்ளே தான் போகும். இதுக்குள்ளே போய் நரிஷ்மெண்ட் கொடுக்கும், ஸ்பெர்ம்ஸ்க்கு நரிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அது வந்து வெளியே வந்து வரும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. which is வரப்போது லேடி செல்ஸா, ஆண்ட்ரமா, செர்டரி செல்ஸா, இன்டெஸ்டினல் செல்ஸா? which is the right answer கண்ணுங்களா? which is going to be the right answer? Lady cells, androma, sertoli cells, or intestinal cells? There is no doubt to be star sister. It's going into sertoli cells. Okay, super Monica. Okay, so option C, sertoli cells, right answer. Super 𝑧𝒑𝒔, Monica. Yeah. It's going to be option C, sertoli cells. ஓகேவா? ஸ்பெர்ம் ரெடி ஆனதுக்கப்புறமா அது செர்டோரி செல்ஸுக்குள்ளே போயிட்டு தன்னை சார்ஜ் ஏற்றிக்கும், நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சார்ஜ் ஏற்றின அப்புறம் தான் அது வந்துட்டு ஓமை பெனிட்ரேட் பண்ணி போகிறதுக்கு. ஓகேவா? ஓம்லேருந்து 3 லேயர் இருக்குல்ல, ஜோனா, பெலிசிடா, கொரோனா, ரேடியேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 லேயரை பெனிட்ரேட் பண்ணி போகிறதுக்கு வந்துட்டு இங்கே நம்ம எடுக்கக்கூடிய அந்த சார்ஜ், அந்த இது நரிஷ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது எங்கேருந்து ஸ்பெர்ம் ஹெட்டுக்கு வந்து தரப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் செர்டோலி செல்ஸ். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். என்னென்ன தான் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். லேடி செல்ஸ் ஆண்ட்ரோஜன் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, என்னென்ன தான் ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன். ஓகே, ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம லேடி செல்ஸோட மெயின் ஆக்டிவிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு கொண்ட கணக்கில். ஓகேங்களா? ஓகேடா கண்ணா. ஓகேடா செட். During spermiation, the sperms are released from. நல்லா பார்த்துக்கோங்க, spermiation அப்போது sperms are released from. Where do the sperms are released from? During spermiation, where do the sperms are released from? How does the sperms released? Sperms வந்து எங்கே ஃபார்ம் ஆகும், எங்கே ரிலீஸ் ஆகும் during spermiation அப்போது? கண்ணுங்களா சொல்லுங்கள். எஸ் மோனிகா, எஸ்டா கண்ணா. During spermiation, the sperms are released from released from seminiferous tubules. Option A, seminiferous tubules. Okay, then option A is the right answer. Option A, seminiferous tubules is the right answer. Okay, so 𝒑𝒏, Monica, Z கலக்கிட்டீங்க. ஸோ seminiferous tubules இருந்தால் நம்ம அந்த ஸ்பெர்மோட வேவை பார்த்துருக்கோம். எப்படி பாஸ் ஆகி ஒரு கூட போகுது, வேஸா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எப்படி பாஸ் ஆகி அப்படின்னு போதும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் கன்சிடர் பண்ணுவோம்னா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் தான் கன்சிடர் பண்ணிருப்போம். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக நினச்சுமா. ஓகேவா? இஸ் நன் தென் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஒரு குட்டி 5 ஒன்று போடுங்க பார்ப்போம். எஸ், வி ஹவ் கம்ப்ளீட்டட் another more questions. கமெண்ட் இருக்கணுங்களா? ஒரு குட்டி 5 ஒன்று போடுங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute, I will take some water. கமாண்டா, சூப்பர் ஸ்டார் சிஸ்டர் கலக்கிட்டீங்க. நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிங்க, which is good for health. Stay hydrated. எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. எக்ஸாம்ஸ் ஒரு அப்ளிகேஷன் வரைக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு. போர்டு எக்ஸாம் இருக்குது, நீட் எக்ஸாம் இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னா ஹைட்ரேட்டாக இருங்க. அடிக்கடி நிறைய தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தண்ணியை மட்டும் குடிக்கிறது விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் தண்ணி ரொம்ப முக்கியம். குடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு ஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஹட்டாக போட்டுட்ருக்கீங்களே. ஓகே, போதும்பா. ஓகேவா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? ஷால் வி see in the next question? அப்படியே செஷன் யார் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, அப்படியே அடிச்சு பிடிச்சி செஷன் லைக் பண்ணிட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு மூவ் ஆகிடலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வியாக இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, the anterior portion of the sperm head is covered by. நல்லா பாருங்கள், anterior portion of a sperm head is covered by a cap-like structure called. Now only 11th. Okay, but you are answering correct na. That's very good, very good. But you have to finish. You are finished 11th na. 11th to 12th போறீங்க தானே? It's no problem. குட்டி ஃபயர் குட்டி போட்டுச்சா? Okay, what is
the anterior portions, what we call the anterior portion is, yeah, 𝑦𝒑𝒑𝒔 நஜ்மா கண்ணா சூப்பர்ரா. What we call the anterior portion as அப்படின்னு பார்த்தீங்கன்னா acrosome. Okay, option C, acrosome is the right answer. Okay, option C, acrosome. Yeah 12th started. Okay, don't worry, நம்ம அடுத்த 12th பேசிக்ல இருந்து நீங்க either state board, எங்க state board CBSE ஆமா, this chapter completed. Very good. You are from either state board or CBSE. Okay, I think probably CBSE தான் நினைக்கிறேன். So it's going to be option C is the right answer. Option C, acrosome is the right answer. Okay, acrosome is the right answer. Consider பண்ணிருக்கோம். யாடா கணக்கு. Okay, super. 𝑧𝑗𝑽𝑐𝒓𝒆 𝒐𝒂𝒏𝒂𝒏𝒕𝒖. Okay, so it's going to be option C is the right answer. Okay, அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா head, middle piece, acrosome, tail. இந்த aspects வந்து பார்த்தீங்கன்னா head, enzymes, sperm motility, energy, genetic material, which is the right answer? Yeah, come on. And again ஒரு இதை வச்சே அடிச்சிடலாம். tail என்ன பண்ணுது? sperm motility. So it's option B is the right answer. Okay, option B is the right answer. Super Ramonica. Okay, option B, head என்ன பண்ணுது? ஹெட்டில் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், DNA ஆன ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஹெட்டில் தான் கண்டெய்னர் இருக்கும். மிடில் பீஸ் என்ன கண்டெய்னர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, மைட்டோகாண்ட்ரியா, ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா நிறைய ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஸ்விம் பண்ணி போனோம் இல்லையா. ஆக்ரோசோம் டெய்ல் எண்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் நன் அதர் தென் என்சைம்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். அண்ட் டெய்லில் வந்துட்டு ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். 𝒏𝒑𝒏 நஜ்மா மோனிகா கலக்கிட்டீங்க வேணுங்களா. ஓகேவா, ஆப்ஷன் பி தான் நம்ம சரியான ஆன்சரை பார்த்துட்டோம். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சைன் ஃபயர். ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றது பார்த்தலாம். மெனார்கி தட் பிகின்ஸ் அட் பியூபர்ட்டி இஸ். What is menarche that begins as puberty is mean by? What is menarche that begins as puberty is mean by? What does menarche that begins as puberty is mean by? Yes. We study about two things. என்னது ரெண்டு திங் பற்றி படிப்போம். ஃபஸ்ட்டு என்னது மெனார்க், ஆர்க், மென் ஆர்கி, மெனார்கி அப்படின்னு படிப்போம். அது மெனோபாஸ் அப்படின்னு படிப்போம். மெனார்கி அப்படின்னு படிப்போம் அண்ட் மெனோபாஸ் அப்படின்னு படிப்போம். ஸோ இந்த டிட்டர்மைன் தான் மென்சுரேஷன் டிட்டர்மைன் பண்ணுது. இது ஃபஸ்ட்டு மென்சுரேஷன், இதோட மென்சுரேஷன் முடிஞ்சிருது. இப்போ அதுக்கப்புறம் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் லேடிஸ்க்கு வந்து மென்சுரேஷன் ஆகுது, அதை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. 𝑦𝒑𝒑𝒔, நஜிமா, ஸ்டார் சிஸ்டர், மோனிகா, ப்ருத்வி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். குட் ஈவினிங் தாரணி. குட் ஈவினிங்மா. ஓகேவா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நன் அதர் தென் ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஆகணும். ஓகே, ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன். யா ஓகே, சூப்பராக தாரணி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் இஸ் a very much right answer. We can move on to the next question as well. The cycle of an event starting from one menstruation till the next one is called. A cycle of an event from one menstruation to another is called as what is? CBSE. Fantastic. How much lesson they have completed? Star sisters? Yes, this is very easy. Yeah, ஒரு சைக்கிள்ல இருந்து இன்னொரு சைக்கிள் கூட நம்ம சைக்கிள் ஆஃப் மென்சுரேஷன் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ மென்சுரேஷன் சைக்கிள். சிம்பிள். ஓகே, என்னதான் மென்சுரேஷன் சைக்கிள். ஓகே, அது ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சரு. பட் இதிலே நம்ம பசங்க வந்து ரொம்ப குழம்புவோம். ஓகேவா, இதிலே நம்ம என்ன பண்ணுவாங்க, பசங்க ரொம்ப குழம்புவாங்க. என்னது ஒரு சைக்கிள் மென்சுரேஷன் சைக்கிள் ஈஸியாக கொடுப்போம். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. அவன் ஈஸியாகவும் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஓகே, என்ன ஈஸியாக இருக்கே, டஃபஸ்ட்டாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி நன் அதர் ஆப்ஷன் சி தான் வரப்போகுது ஆன்சரு. சூப்பர். 𝒏𝒑𝒏, மோனிகா, நஜிமா, தாரணி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, மென்சுரல் சைக்கிள் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, மென்சுரல் சைக்கிள் தான் நம்ம கரெக்டாக டேர்மாக படிச்சுட்ருக்கோம். ஓகே, ஃபைன்ரா. நீங்களே யார்? The menstruation phase of a menstrual cycle lasts for how many days? The menstruation phase
சைக்கிள் லாஸ்ட் ஃபார். நம்ம என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்கானோ அது ஆன்சராக தான் இருக்கணும். ஓகேவா? என்சிஆர்டி பேஸிஸில் என்ன கொடுத்துருக்கோ அதான் ஆன்சராக இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. மென்சுரல் ஃபேஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் லாஸ்ட் ஃபார். என்சிஆர்டி கான்செப்ட்டில் எது கொடுத்துருக்கானோ அதான் இருக்கணும். ஓகேங்களா? நான் இது பண்ணிருக்கேன், எனக்கு அப்படி பண்ணிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு கூடாது. ஹவு டஸ் த மென்சுரல் ஃபேஸ் இன் என்சிஆர்டி நம்ம என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் இருக்க போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி another 3 to 5 days. ஆப்ஷன் டி 3 to 5 days is the right answer. Okay, option D 3 to 5 days right answer கன்சிடர் பண்ணிருக்கோம். சூப்பர். ஆன்சி, நஜிமா, பிருத்திவி, மோனிகா, தாரணி கலக்கிட்டீங்க. Okay, it's going to be option D 3 to 5 days. Option D 3 to 5 days right answer. Okay, it's going to be option D 3 to 5 days. Yeah, fine, fantastic students. கண்ணுங்களா mensural flow result due to the breakdown of which breakdown will result in the mensural flow? Which breakdown will result? Super result கலக்கிட்டீங்க. Which mensural flow result due to the breakdown? Mensural flow எதை result பண்ணுது? Breakdown of none other than breakdown of நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்டோமெட்ரியம் லைனிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிளட் வெசல்ஸும் நடக்கும். ஓகேவா? என்னது? பிளட் வெசல்ஸும் நடக்கும். ஆப்ஷன் ஏவும் இருக்கும், ஆப்ஷன் பியும் இருக்கும். ஓகேவா? வால்யூம் ரெட்டல் பிரச்சனை தான். இப்போ நம்ம என்னது இதிலே தெரிஞ்சிருக்கும். என்னது இந்த ஸ்டூடியோ வியூ செட்டப்பில் தெரிஞ்சிருக்கும். ஒரு புது ஸ்டூடியோ. ஓகே, நம்ம இதற்கு முன்னாடி கிளாஸில் எடுக்காத ஒரு ஸ்டூடியோவில் எடுக்கிறதுனால தான் ஒரு சின்ன ஒரு வால்யூம் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி லைட் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் இட்ஸ் சார்ட்டட். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்குதில்ல? எது மை வாய்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ், சவுண்ட் பிச் இஸ் டிஃப்ரென்ஸ், பட் இட்ஸ் கிளியர். கிளியராக இருக்குல்ல? இட்ஸ் கிளியர் கைஸ். இட்ஸ் வெரி மச் கிளியரா? நான் சொல்கிறது கிளியராக கேட்குதா? அது போதும். கேட்கலையா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் கிளியராக கேட்குதா? இல்லை கரகரன்னு எதாவது இருக்கா? என் வாய்ஸ் எதாவது கரகரன்னு இருக்கா? சொல்லுங்கள். ஸோ எண்டோமெட்ரியம் லைனிங்கும் இருக்கும், அண்ட் ஆஸ் த சேம் ஃப்ளோ பிளட் வெசல்ஸும் பிரேக் டவுன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம மென்சுரல் பிளட் அப்படின்னு நம்ம டர்ன் பண்ணி சொல்கிறோம். ஓகே, நாட் ஒன்லி எண்டோமெட்ரியல் லைனிங் பிரேக் ஆகி பிளட் வெசல்ஸோட தான் அது வருது. ஓகே, மென்சுரல் ஃப்ளோ. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் 1 to 2 ஓகே, டைம் இருந்தால் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தையும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் 2 chapters shall we see? ஓகேவா? ஜஸ்ட் 2 chapters shall we see? ஓகேவா? ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் இருந்துச்சு. ஓகே, கிளியர் தானே? ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. சூப்பர். ரஜத், நஜிமா, தாரணி, பிருத்திவி, மோனிகா. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. எண்டோமெட்ரியம் லைனிங்கும் பிரேக் டவுன் ஆகுது, அண்ட் ஆல்சோ பிளட் வெசல்ஸும் பிரேக் டவுன் ஆகுது. எல்லாம் பிரேக் டவுன் ஆகுது தான் மென்சுரல் ஃப்ளோ பிளட்டில் வந்துட்டு நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஃபைன், ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். another match. Proliferatory phase, secretory phase, mensurations, which is breakdown of endometrium lining, follicular phase and luteal phase. No. It's just a number. ஓகேங்களா? just a number ஆகிங்க கான்செப்ட். ஜஸ்ட் நம்பர் தான் பார்த்தோம். ஓகே, 77 கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கல. we are just going to a few questions தான். only few questions தான் நம்ம இங்கே செஷன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதை நம்மளுடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம டைம் இல்லாதனால கொஞ்சம் few questions. இன்றைக்கி கொஞ்சம் மீட்டிங், இந்த 3 days வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த NT அஃபீஷியல்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு, அப்ளிகேஷன்லாம் வந்திருக்கு. ஸோ நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு அந்த அந்த சைட் பெஞ்சில் வந்துட்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு 3 days வந்துட்டு கொஞ்சம் கிளாஸ் வந்து அப்படி இருக்க போகுது. ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். Yeah. Yes, and you guys saying the CA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. CAவா? வாட் இஸ் ப்ரோலிஃபரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு எது தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி ஃபேஸ், மென்சுரேஷன் எது டிட்டர்மைன் பண்ணுது? மென்சுரேஷன் பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங். அதை வச்சு சொல்ல முடியுமா? ஒன்று ஏ இல்லைனா சியாக தான் இருந்துட்டு இருக்கணும். செக்ரட்டரி ஃபேஸ் ப்ரோலிஃபரேட்டரி ஃபேஸ் வச்சு அடிச்சிடலாமேடா. ப்ரோலிஃபரேட்டரி ஃபேஸ் இஸ் அ ஃபாலிகுலர் ஃபேஸ் தானே? ஓகேவா? proliferatory phase is none other than follicular phase. So option C is the right answer. Super. Najma, Ansi, Prithvi, Dharani கலக்கிட்டீங்க. ஓகேவா? So it's going to be option C தான். ஓகே, ஆப்ஷன் C is the right answer கன்சிடர் பண்ணுறோம். none other than option C தான் நம்ம very much right answer கன்சிடர் பண்ணுறோம். சூப்பர். ரஜத், நஜிமா, ஆன்சி, பிருத்திவி, தாரணி கலக்கிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் கணுங்களா? ஓகேவா? அந்த டாப் கியரில் போயிட்டுருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக்காக ஒரு டாப் கியரில் வாங்க கிக் அடித்து சும்மா பறந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அப்படியே பறக்குறீங்க. ஓகே, சூப்பராக ஃபைன்ரா. நம்ம அடுத்த கேள்வியை பார்த்துருவோம்.
ஓகேங்களா. அடுத்த கேள்வி என்ன பற்றி பேசுது அப்படின்றத பார்த்தலாம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக் அபவுட் த ஓவுலேட்டரி ஃபேஸ் ஆஃப் அ menstrual cycle is followed by the ovulatory phase of menstrual cycle is followed by the ovulatory phase of a menstrual cycle is followed by நல்லா பாருங்கள், மென்சுரல் சைக்கிள்னு சொல்ல வரல, மென்சுரல் ஃபேஸ் எப்படி வரும், மென்சுரல் சைக்கிள் அவங்க சொல்ல, ஓவிலேட்ரி ஃபேஸ் ஃபாலோடு பை எந்த ஃபேஸை ஃபாலோட் பண்ணி ஓவிலேட்ரி ஃபேஸ் நடக்கும், எந்த ஃபேஸை ஃபாலோ பண்ணி ஓவிலேட்ரி ஃபேஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்க்கணும். எந்த ஃபேஸு சூப்பராக நஜ்மா தாரணி எந்த ஃபேஸை ஃபாலோ பண்ணி நடக்கும், லியூட்டியல் ஃபேஸ். ஆப்ஷன் ஏ லியூட்டியல் ஃபேஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ லியூட்டியல் ஃபேஸை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு மென்சுரல் ஓவிலேட்ரி ஃபேஸ் வந்து நடக்குது மென்சுரல் சைக்கிளில். ஓகேங்களா, மென்சுரல் சைக்கிளில் ஓவிலேட்ரி ஃபேஸ் இஸ் ஃபாலோடு பை லியூட்டியல் ஃபேஸ். ஓகேங்களா, கரெக்டாக மறந்துடாதீங்க. followed by luteal phase. Luteal phase முடிஞ்சு தான் ovulatory phase பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ஆன்சர் பிருத்வி, ஜெட், தாரணி, நஜ்மா கலக்கிட்டீங்க கணக்கலாம். ஸோ என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ luteal phase இஸ் ரைட் ஆன்சரை கன்சிடர் பண்ணுறோம். என்ன தான் ஆப்ஷன் ஏ இஸ் சூப்பர் மச் வெயிட் பண்ண ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தோன்னா, அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, among the following which change occurs during luteal phase. நல்லா பாருங்க, இந்த ஃபாலோயிங்கில் luteal phase அப்போ என்ன சேஞ்ச் வந்து அக்கர் ஆகும், என்ன சேஞ்ச் வந்து அக்கர் ஆகும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் என்ன சேஞ்ச் அக்கர் ஆகும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூட்டியல் ஃபேஸ் அப்போ, எல்ஹெச் அப்படின்னு படிப்போம் இல்லையா. ஸோ லியூட்டியல் ஃபேஸ் அப்போ என்ன சேஞ்ச் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. விச் சேஞ்சஸ் வில் அக்கர் டியூரிங் லியூட்டியல் ஃபேஸ். புதுக்கோட்டை, ஒரு நிமிஷம். I will explain. After this I will go. நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்த முன்னாடி கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு நான் முன்னாடி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். Yeah, it's going to be கிராஃபியன் ஃபாலிகுல் எல்லாமே என்னவா மாறிடும், ஓவிலேஷன் இருந்து கார்பஸ் லூட்டியமாக மாறிடும். கிராஃபியன் ஃபாலிகுல் எல்லாமே என்ன மாறிடும், ஓவிலேஷன் இருந்து கார்பஸ் லூட்டியமாக மாறிடும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் தாரணி, ஜெட், ஆன்சி, புதுக்கோட்டை, ஓகேவா, பிருத்வி, ஓகேவா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, பி கிராஃபியன் ஃபாலிகுல் எல்லாமே மாறிடும். இப்போது இந்த கொஸ்டின் என்ன புரியல அப்படின்னா, என்ன கேட்டிருக்கான், ஓவிலேட்ரி ஃபேஸ் ஆஃப் அ மென்சுரல் சைக்கிள். ஓவிலேட்ரி ஃபேஸ் எதை டிட்டர்மைன் பண்ணுறான், ஓவிலேஷன் என்னது, ஓவிலேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவம் ரிலீஸ் ஆகுறது. ஓவிலேஷன் என்னது, ஓவம் ரிலீஸ் ஆகுறது. ஓகேவா, ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுறது. எங்கேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு படிச்சிருப்போம், கிராஃபியன் ஃபாலிகுல். போன கொஸ்டின் பார்த்தோம் போதே அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, கிராஃபியன் ஃபாலிகுல்லேருந்து இப்படி கிராஃபியன் ஃபாலிகுல் இருக்கக்கூடிய ஓவம் வந்து இந்த கிராஃபியன் ஃபாலிகுல் வந்து ரப்சர் ஆகி ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஓவம் ரிலீஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஓவிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, மிச்சம் மீதி இருக்கிற அந்த கிராஃபியன் ஃபாலிகுல்லாம் சேர்ந்து என்னவா மாறுதுன்னா கார்பஸ் லூட்டியமாக மாறுது. இது எல்லாருக்கும் தெரியுது இல்லையா, கார்பஸ் லூட்டியமாக மாறுது. இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவிலேஷன் ஃபேஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் இஸ் ஃபாலோடு பைனா எதுக்கு அப்புறமா ஓவிலேஷன் நடக்கும். இந்த மாதிரி ஓவிலேஷன் வந்துட்டு எந்த ஃபேஸுக்கு அப்புறமா நடக்கும்,
14th டேயில் மென்சுரல் சைக்கிளில் வந்துட்டு 14th டேயில் LH சர்ஜ் நடக்கும். படிச்சிருப்பீங்களா? LH சர்ஜ் நடக்கும். LH சர்ஜ்னு அப்படி படிச்சிருப்போம். LH வந்து ஒரு பீக் அடிக்கும். லுட்டினைசிங் ஹார்மோன் வந்துட்டு ஒரு பீக் அடையும். லுட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணும்? ஒரு பீக் அடைஞ்சு ப்ரொஜெஸ்டரானை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்படி நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ லுட்டினைசிங் ஃபேஸ் வரதுனால லூட்டியல் ஃபேஸாக நடந்துட்டுருக்கு. ஸோ லூட்டியல் ஃபேஸ் வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? LH வந்து ஒரு பீக் அடைய முடியும். அப்படி LH பீக்கில் இருக்கும்போது தான் என்ன ஆகும்? அந்த கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகி ஓவுலேஷன் நடக்கும். அப்போது லூட்டியல் ஃபேஸ் நடந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஃபேஸ் தான் என்ன நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லைனா ஓவிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுற புதுக்கோட்டை? இஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ? என்ன 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 அப்படி கேட்டிருக்காங்கன்னா கிராமர்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபாலோட் பை அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது இதுக்கு ஃபாலோட் பை அப்படி தான் வந்திருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கு அடுத்தது ஓவிலேஷன் நடந்தது. இது நடந்தால் தான் ஓவிலேஷன் நடக்க முடியும் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, சூப்பர் ராக்கண்ணா. ஓகேவா? ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்துலாம். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அபவுட் கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியத்தை பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூஸ் த கரெக்ட் ஒன். இதில் என்னென்ன 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், ஏதாவது 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்க போகுது. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்க போகுது. அந்த 2 ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றான். ஓகே, அந்த 2 ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றான். கரெக்ட் ஒன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். இஸ் ஆஸ்கிங் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேடா புதுக்கோட்டை. உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள். புதுக்கோட்டை ஊர் பேராக இருக்குது. ஊர் பேர் தான் உங்கள் பேரா? வாட் இஸ் யூர் நேம்? நேம் தெரிஞ்ச பாருங்கள். இட் இஸ் ஃபார்ம்ட் பை த ஓவிலேட்டரி ஃபேஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள். கார்பஸ் லூட்டியம் ஓவிலேட்டரி ஃபேஸில் ஸ்டார்ட் தான் இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் தப்பு. இட்ஸ் செக்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான். எஸ், கார்பஸ் லூட்டியம் பேஸ் பண்ணி தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் வந்து செக்ரேட் ஆகுது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவிலேஷன் the கார்பஸ் லூட்டியம் degenerate. No, it will not degenerate. It is degenerate in the cause of disintegration of endometrium. Yes. So option 2 and 4 is the right answer. அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா option C is the right answer. Okay, option C is the right answer. ஓகேவா? Yeah. Super. Option C is the right answer. Super. Ansi, Prithvi, Pudukottai, Dharini. ஓகேங்களா? So it's going to be option C. Option C. Okay, none other than option C is the right answer. Okay, it's going to be option C is the right answer. ஓகே, மறந்துடாதீங்க. என்ன புரிஞ்சா இது வராது. இது கண்டிப்பாக ரொம்ப ஈஸி தான். பார்த்தாலே தப்பு போட்டுடலாம். ஓகே, ஒரு வாட்டி படிச்சிருந்தீங்கன்னா சாப்டர் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஓகே, அதை வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். நம்ம அடுத்த கேள்விக்கு என்னென்னு மூவ் பண்ணிடலாம். The sperms released during copulation. The sperms released during copulation finally reach which part of the fallopian tube? ஸ்பெர்ம் ரிலீஸ் டியூரிங் காப்புலேஷன். இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா? அது எந்த பார்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் வந்து கடைசியாக வந்து சேருது? எந்த பார்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் வந்து கடைசியாக வந்து சேருது? இன்ஃபண்டிபுலமா, இஸ்திமிஸா, ஆம்புலாவா இல்லை ஆம்புலார் இஸ்திமிக்கா? எந்த பார்ட் ஆஃப் ரீஜனு? எந்த பார்ட் ஆஃப் ரீஜனில் வந்து நமக்கு எது நடக்குது? நல்லா பாருங்கள். எந்த பார்ட் ஆஃப் ரீஜன் நம்ம ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு படிச்சிருப்போம். எஸ் தாரணி, நஜிமா. ஓகே, எந்த பார்ட் ஆஃப் ரீஜனில் அப்படி பார்த்தீங்கன்னா ஆம்புலா. ஆப்ஷன் சி, ஆம்புலா இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி ஆம்புலா ரீஜனில் தான். ஓகே, நான் தான் ஆம்புலா ரீஜன். எஸ் ஆம்புலா ரீஜன். எஸ் டான்சி. ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆம்புலா ரீஜனில் தான் வந்து வரும். அங்கேருந்து ஓமம் வரும். ரெண்டுமே மீட் ஆகக்கூடியது ஆம்புலார் ரீஜனில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எங்கேயும் கிடையாது, ஆம்புலார் ரீஜனில் தான் மீட்டப் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தான் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ஆம்புலார் ரீஜன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணா? ஓகே, ஃபைன். ஆம்புலா தான் வரும். ஆம்புலா இஸ்திமிக் வராது. ஓகே, ஆம்புலா இஸ்திமிக் நோ. Morula is known as a development stage. Morula is known as a developmental stage. What is morula? Blastomere அதுக்கு முன்னாடி வரும் தெரியுமா? morula அப்படின்றது developmental stage of morula.
Yes. Super. Okay. Morula is a development stage between zygote and blastocyst. Okay. Blastomere base so it's going to be option A between zygote and blastocyst. Trophoblast form in the base form. Super Magesh, Prithvi, Dharani, Najima, Kalakitting. Okay. Option A is the right answer. Option A between the zygote and blastocyst is the right answer. Consider okay. Fine, fantastic and fantabulous. Okay. This is going to be option A is the right answer. Okay. Option A is a very much right answer. Consider the blastomere and the blastocysts are arranged into. Blastomeres in the blastocysts are arranged into. The blastomeres in the blastocysts are arranged into. How does the blastomeres in the blastocysts are arranged into? How does it arranged into? How does the blastomeres and the blastocysts are arranged into? How it has been arranged into? Super Dharani, fine Dharani. Let's come to the inner mast cell. Inner mast cell. Okay, so the option A, an outer trophoblast and inner mast cells is going to be option A is the right answer. Super Prithvi, Dharani, Najima, Magesh, Kalakiti. Okay, is going to be the outer trophoblast and inner mast cells is the right answer. Outer trophoblast and inner mast cells is going to be a right answer. Okay, fine. Fantastic and fantabulous. Okay, அடுத்த கேள்வி பார்த்துருவோம். அடுத்த கேள்வி என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா it's a match. It's a match. Trophoblast, cleavage, inner cell mass, implantation. கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். Yes, match the right answer. யாருக்குங்களா என்ன ஆன்சர் வரப்போகுது trophoblast, outer layer of blastocyst attached to the endometrium. Yeah. Cleavage nalle division da. Cleavage vandale is determined about division da cleavage determine pannidudhu nana then division da. Okay. Inner mast cells is another group of cells that are differentiated into embryo. Transplantation edu determine pannudhu embedded blastocysts in the transplantation, implantation போய் implant ஆகிறது. ஓகேவா, implantation போய் implant ஆகிறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவாங்கண்ணா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். நஜிமா, மகேஷ், பிருத்திவி, தாரணி, சூப்பர். ஓகே, என்ன தென் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் கண்ணுங்களா. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். என்ன தான் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி டாக்கண்ணா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா. அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்துலாம். அடுத்த கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா அசெஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ரா. The secretion of acrosomes help the sperms enter into the cytoplasm of the ovum. Reason: the entry of sperms in the cytoplasm of the ovum is responsible for the capacitation of sperms அப்படினு கொடுத்திருக்காங்க. இது which is option correct or wrong ஆனு சொல்லுங்க பாப்போம். The entry of sperms in the cytoplasm of the ovum responsible for the capacitation of sperm. Is it the capacitation of sperm? அதனால தான் secretion of acrosomes helps in the அவரான் தெரியல. அவர் வந்துட்டு முகமது அசார் தான் கூப்பிடுவோம். முகமது வராது, வேறு ஏதோ வரும். ஓகே, அஹமது அஃப்ராத் அசாத் தான் வரும். ஓகேங்களா, ட்வின்ஸ் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, சூப்பர் ஃபென்டாஸ்டிக்டா, ஃபென்டாஸ்டிக் சூப்பர். நஜிமா, சஞ்சிமா சார், சம்திங் பஃபரிங். இட்ஸ் பஃபரிங், மறுபடியும் பஃபரிங்க. பஃபரிங். சின்ன லைவாக இருந்தால் கூட பஃபர் ஆகிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்ல. now it's okay. Whether now it's okay. now fine. இப்போ ஃபைன் ஆடாங்கங்களா. whether is fine now. Okay, clear. Now it's clear. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ரீசன் தப்பு. ஓகேங்களா,
அசர்ஷன் கரெக்டு, ரீசன் தப்பு. ஓகே, ஆப்ஷன் சி தான் வரப்போகுது. ரீசன் அந்த பேஸில் அப்படிலாம் வர கெப்பாசிட்டேஷனில் பேஸ் பண்ணலாம் வராது. ஓகே, ஓகேடா. ஓகே, சூப்பராக நினச்சுமா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த வெரி மச் ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன வருகின்றதை பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் அசர்ஷன் பேஸ்டான கொஸ்டின் தான். The blastomere and the blastocyst are arranged into the trophoblast and the inner cells. The trophoblast layer get attached to the endometrium அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ராங்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். Which answer will come back, Anna? Which answer will come? எந்த ஆன்சர் வரலாம்? The blastomere and the blastocyst is arranged in a trophoblast of the inner muscles. Correct. The trophoblast layer gets attached to the endometrium. Correct. But assassin என்ன கொடுத்துருக்காங்க? The blastomere பற்றி பேசிகிட்டு இருக்கான். என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கான்? அவன் என்ன பண்ணலாம் பாருங்கள், பிளாஸ்டோமியரை பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே என்ன ட்ரோஃபோபிளாஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? கெட் அட்டாச் டு த பிகாஸ் ரீசன், அதனால தான் ரீசனாக வருமா? நல்லா பாருங்கள், பிளாஸ்டோமியர் த பிளாஸ்டோசிஸ் அரேஞ்ச் இன்டு ட்ரோஃபோபிளாஸ்ட் இன் மசில்ஸ் பிகாஸ் த ட்ரோஃபோபிளாஸ்ட் லேஸ் அட்டாச் டு த எண்டோமெட்ரியம். அதனாலயா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரொம்ப பிகாஸ் போட்டு பாடிங்க. அப்படி இது மேட்ச் கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்துட்டு அந்த வேர்டிங்ஸும் சரியாக வராதனால அசர்ஷன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன் தான் வரும். இது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஆக போகுது. ரீசன் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஆக போகுது. நான் தான் ஆப்ஷன் பி. ஓகே, சூப்பர் தாரணி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தட் அப்பியர்ஸ் ஆன் called finger like projections. Finger like projections. Yes Dharani, okay, super Ragana, super. Yes, the finger like projections that appears are called chronic villi. Option B, chronic villi is the right answer. Another option B, chronic villi is the right answer. Okay, super Najima Dharani collecting. Option B, chronic villi is the right answer. Option B, chronic villi is a very much right answer. Fantastic. Okay, now we last question. Shall we look into the last question of today? இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? நம்ம 7 மணி வரைக்கும் தான் ஒரு டைம் இருந்துச்சு. ஸோ ஷால் வி லுக் இன்டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே. லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோம். வாட் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே அப்படின்றது பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஃபார்ம்டு பிட்வீன் டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் மெட்டர்னல் பாடி இஸ் கால்ட். இந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஃபார்ம்டு பிட்வீன் த டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் த மெட்டர்னல் பாடி இஸ் கால்ட். The structural and functional unit that formed between the developing embryo and the maternal body is called, which is the right answer. Which is going to be the right answer? Come on, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். Come on ra. Everybody should answer. Which is the structural and functional unit we called as? Which one we called as a structural and functional unit? So it's none other than placenta. Okay, developing embryo, fetus and maternal body, placenta அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? Yes,
with this we have successfully completed our today's session. ஓகேவா, இதோட நம்ம இன்றைக்கான செஷனை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, இன்றைக்கி கொஞ்சம் செஷன் வந்து கொஞ்சம் குயிக்காக தான் இருந்துகிட்ருக்கும். ஒரு 1 hour செஷன் தான். ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும். ஐ திங்க் ஒரு 30 கொஷின்ஸ் நம்ம 30 to 40 கொஷின்ஸ் பேஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போம் நினைக்கிறேன். அதனால் குயிக்காக போயிட்டு இருந்தேன். எந்த பிரேக்கும் விடாமல் நான் குயிக்காக வந்து 25 கொஸ்டின் வந்து நம்ம பிரேக் விடுவோம். பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு 30 to 40 கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த செல்ல வந்து டக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். We have successfully completed and we have ended the session. ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கண்ணா. யா, எஸ். If you have any doubt regarding applications பொறுத்து ஓகே அப்ளிகேஷன்ஸை பொறுத்து ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். வீடியோஸை போடுங்க. இல்லை அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சார், எனக்கு என்னோடய ஆதார் கார்டு இப்படி இருக்குது, என் பேருக்கு பக்கத்தில் இப்படி இருக்குது, கேபிட்டலில் போடணுமா, இல்லை நான் 2025 பேர் வைக்கணுமா, என் ஃபோட்டோக்கு கீழே எனக்கு நேம் வைக்கணுமா வேணாமா, இல்லை நான் ஃபோட்டோ டேட் எழுத சொல்கிறாங்க, நான் 2025 நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் நிறைய ஓபிசி பசங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் 2025 வைக்கணுமா, இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு தான் சேவை மையத்தில் கேட்பாங்க சார், அப்படின்னு நிறைய டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வில் see it at next class. ஓகே தரணி, வில் see it at next class. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு கிளியர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ எதுவுமே தெரியாமல் போய் அப்ளை பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எழுத போகிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நீட் எழுத போகிறாங்க, உங்கள் ஜூனியர்ஸோ உங்கள் சீனியர்ஸோ யாரும் நீட் எழுத போகிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதையும் தெரியாமல் போய் அப்ளை பண்ணி தொலைக்காதீங்க அப்படின்றது. அது பின்னாடி பெரிய பிரச்சனையாக மாற போயிடும். இப்போ நீட்டெல்லாம் பாஸ் பண்ணி கூட நிறைய பசங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால, அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி கேட்டகரியை வந்துட்டு தப்பாக சொல்லியிருக்கிறதுனால எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றத வந்துட்டு நியூஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் அப்படியே போட்டு பாருங்கள். ஓகே, நீட் ரிசல்ட் வந்தும் மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை, மாணவர்கள் கதறல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் இது கொடுத்துருப்பாங்க. பசங்களாம் அழுகிற மாதிரி. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சரியாக ஃபில் பண்ணாமல் விட்டாங்க. என்கிட்டே கை விரிச்சாச்சு, நீ இந்த இது மார்க் எடுத்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்த இது மார்க் எடுக்கவே இல்லை, உன்னோட கம்யூனிட்டி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண பாருங்கள். அவசரப்பட்டு தப்பு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். அதான் நான் சொன்னேன், ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள். பக்கெல்லாம் குறையட்டும். எல்லா வீடியோஸும் பாருங்கள், எப்படிலாம் ஃபில் பண்ணணும்னு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து செஷனை வந்து கேளுங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்லா பார்த்து சாமி கிட்டலாம் வேண்டி உங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு புக் பண்ணுறேன். ஓகேவா, அப்ளை பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. எஸ், ஓகேங்களா. ஸோ என்னோட செஷன் நான் வந்து எங்களை இதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் என்னோட இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 10th அப்புறமா முக்கால்வாசி பேர் அப்ளை பண்ணினா நல்லாயிருக்கும். ஓகே, 2 days வெயிட் பண்ணுங்கள். 8th வந்திருக்கு, 8 and 9 வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அது 2 daysக்கு அப்புறமா அந்த பக்கெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்தோடனே எல்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ண தான் பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் உங்களால் செஷன் இந்த சிட்டியை சூஸ் பண்ண முடியாது, உங்கள் சென்டரை சூஸ் பண்ண முடியாது. உங்கள் ஆதார் கார்டு அப்டேட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் சிட்டி வந்து சூஸ் பண்ணப்படுகிறது. ஓகேவா, உங்கள் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் சிட்டி வந்து சூஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால் சீக்கிரமாக பண்ணால் சீக்கிரம் பக்கத்தில் இருக்க சென்டர் கிடச்சிடும் அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. ஓகேங்களா, பொறுமையாகவே பண்ணலாம். பக்கெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பண்ணால் போய் ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வந்தாச்சு. ஸோ இன்னும் ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து இன்னும் அப்ளிகேஷன் இப்படின்றது வந்துச்சு, அப்புறம் ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு வந்து அதுக்கும் இப்படின்றதுக்குள்ளே வந்துடும். அப்புறம் டக்குன்னு எக்ஸாம் வந்துடும். ஓகே, அப்போ உங்கள் ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணாத பேக்லாக் ஏதாவது இருந்துச்சுன்னா மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஓகே, பேக்லாக்கை வச்சுக்காதீங்க, பேக்லாக்கை கிளியர் பண்ண பாருங்கள். சைட் பை சைடு நம்ம இதேமாதிரி செஷன் வந்து டெய்லி வந்து நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செஷனுக்கு வாங்க, கொஷின் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் யாராவது கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க, நம்ம வீடியோஸ் எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாமல் இருந்தால் அவங்களாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சிடும். நம்ம நாளைக்கு வந்துட்டு இந்த செஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா கண்ணா. ஸோ see you on tomorrow. தேங்க்யூ லவேஷ், தேங்க்யூ and தாரணி. ஓகேவா, ஸோ எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸுக்குமே தேங்க்யூ. உட்காந்து படி. ஓகேவா, we have less time to go. ஸோ உட்காந்து படி. ஓகே, ஏதோ 2027 வாரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க கூட 11th பேஸ் ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள். ஓகே, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சீனியர்ஸ் கஷ்டப்பட மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே கரெக்டாக படிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 2027 நீட் வரும்போது நீங்கள் பதட்டாமல் ஒழுங்காக எழுதலாம். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம நாளைக்கு சந்திப்போம். until then is bye from Subash. ஸோ meet you future daughters tomorrow. ஓகேவா, தேங்க்யூ கண்ணா. பாய். இன்னும் செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி நீங்கள் கிளம்பிடுங்க, நானும் கிளம்பிடுறேன். ஓகேவா, பை டாக்கண்ணா. பை.